வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில முக்கிய பங்குகள் பற்றியான அப்டேட் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். பலரும் காத்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட்டா இந்த அப்டேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பலரும் காத்திருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்பவே வந்து ஆவலோட காத்துட்டு இருந்த பங்குகளோட அப்டேட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ தம்ப்நெயில் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் பல பங்குகளோட அப்டேட் இருக்கு. ஒன்னொன்னா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா, இந்த வீடியோல இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான அப்டேட், அதுவும் நல்ல அப்டேட்டா தான் வந்து இன்னைக்கு டேல இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 50 லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்தில ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. இன்னைக்கு டே லோல இருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 135 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து, இன்னைக்கு டேவ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா இண்டெக்ஸ் லெவல்ல பார்க்கும்போது இன்னைக்கு டேல பாசிட்டிவ் க்ளோசிங் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ தூக்கி நிறுத்துனது வேற யாரும் இல்ல. வழக்கம் போல நம்ம டிஐஎஸ் தான் இந்த வேலைய வந்து பார்த்துருக்காங்க. ஸோ டிஐஎஸ் கிட்டத்தட்ட 8,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா நம்ம எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு நம்ம மார்க்கெட்ல நெட்டா வந்து வித்து வீசியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இந்த நவம்பர் 2nd வீக்லயும் நெட்டா பார்க்கும்போது செல்லரா தான் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல விற்பனையாளரா இருந்துட்டு வருவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். பட் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெக்கவர பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாசத்துல நிஃப்டி பார்த்தீங்கன்னா, டெலிவர் தான் வந்து பண்ணியிருக்கு. இது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, டிஐஎஸோட ஒரு உந்துதல் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தொடருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படியும் இந்த வீக்கெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் வரலாம், இல்ல வராமலும் போகலாம். மேபி வந்ததுன்னா என்ன மாற்றம் நடக்குங்கிறத பத்தியும் நம்ம இந்த வீக்கெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பங்குகளுக்குள்ள நம்ம போலாம். இதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது மேரிகோ பற்றியான அப்டேட். ஸோ மேரிகோவோட ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 420 கோடியா இருக்கு. ரெவென்யூ 31% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எப்படின்னா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனா போன காலாண்டு கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா மேரிகோவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இல்ல. டிக்ளைன் தான் ஆயிருக்கு இந்த மேரிகோவோட ரிசல்ட். பட் இந்த பங்குல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பங்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பீக்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஸோ ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது இதை விட பெட்டர் கம்பெனிஸ் எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னுமே வந்து தடுமாறிட்டு தான் வந்து இருக்கு. பட் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணுதுன்னா, ஸோ இப்போதைக்கு இந்த பங்குல பணத்தை போட்டு ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்காகலாம் இந்த பங்குகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பண்ண முடியாது. ஸோ அமெரிக்காவோட ரிசல்ட் பார்ப்போம். 432 கோடியா இருக்கு. இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். போன குவார்ட்டர்ல அதாவது இயர் ஆன் இயர்ல 433 கோடியா இருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது 513 கோடியா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அது கூட கம்பேர் பண்ணா டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. ஸோ இதுல பெரிய ஒரு இம்ப்ரெசிவான ரிசல்ட் இல்ல. பட் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாட்களுக்கு இதே மாரி இந்த பிரைஸ் வந்து நிலைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல எஃப்எம்சிஜியை பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்துஸ்தான் யூனிலீவரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறி தான் இருக்கான். 2,400 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ மேபி திரும்ப கீழே வந்ததுன்னா இந்த மாதிரி பங்கை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஒரு 2,200க்கு கீழெல்லாம் வந்ததுன்னா நான் டெஃபினட்டாக அதை வந்து பண்ணுவேன். பட் வருமா அப்படின்ட்டு தெரில. பட் லாங் டேர்முக்கு அந்த மாதிரி பங்கு ஒரு நல்ல பங்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் பார்க்கும்போதும் டிக்ளைன் ஆயிருக்கு. எவ்வளோ ஒரு 23% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த காலாண்டு லாபம் 518 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு ஒரு பெட்டரான காலாண்டாக தான் நாட்கோ ஃபார்மாக்கு அமைஞ்சிருக்கு. ரெவன்யூ பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. 1,363 கோடியாக இருக்குது. ஸோ லாபம் சரிவடைஞ்சதுக்கு அதாவது என்ன காரணம் இவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்என்டி காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் வந்து கம்மியாகும்ன்ட்டு நாட்கோ ஃபார்மா சொல்லியிருக்காங்க. 2வது ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் இந்த போனஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாகவும் எம்ப்ளாயி காஸ்ட் உயர்ந்திருக்கு. இது லாபத்தை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்ட்டும் நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அது போக ஸோ ரெவ்லிமிட்டோட அந்த பஞ்சாயத்து இன்னும் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ வரக்கூடிய அந்த ப்ரைஸ் எரோஷனும் வந்து இவங்களுடைய மார்ஜினை வந்து பாதிக்கும் அப்படின்ட்டும் நாட்கோ ஃபார்மா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இப்போ வந்து ஒரு விஷயம் இன்னும் கிளாரிஃபிகேஷன் கிடைக்காம தான் வந்து இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ இவங்களுடைய அலோகேஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து வித்து தள்ளிட்டாங்களா, இல்லை அலோகேஷன்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் அதை பற்றியான ஒரு
தெளிவு எனக்கு வந்து இல்ல. ஸோ எந்த விதமான அப்டேட்டும் வந்து குடுக்கல. மேபி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சது அப்டின்ட்டு நாட்கோ ஃபார்மா சொன்னாங்கன்னா, அடுத்த 2 காலாண்டுல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லாம போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு, இந்த நாட்கோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும். பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதிப்படுத்திட்டு சொல்றேன். ஆனா, அடுத்த 2 காலாண்ட தாண்டி லாங் டெர்ம் தான் பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கோ ஃபார்மாவ வந்து புடிச்சிட்டு இருப்பாங்க எல்லா வேலையிலயும். பட் லாங் டெர்ம் அப்டின்னு பார்க்கும்போது, இந்த 2 குவார்ட்டருக்கு அடுத்தது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு கானல் நீர் மாரி தான். ஸோ, அதனால நம்ம வந்து உறுதியா வந்து சொல்ல முடியாது. நான் உறுதியா வந்து சொல்லுவேன், இந்த பங்குல மேபி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம்ன்ட்டு. ஸோ, ரெவ்லிமிட்டுக்கு அப்புறம் ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலா வந்து காத்துட்டு இருக்கேன். ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து செமக்ளூரைடு எல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு லாபத்த குடுக்குறதுக்கு ஸோ இன்னும் டைம் ஆகும். இத நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, பிஇ ரேஷியோ பாருங்க எவ்வளோ கம்மியா இருக்கு அப்டின்ட்டு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா, இது பின்னாடி போறாங்க. ஸோ இதில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாலுமே, வேல்யூவேஷன பாரு அப்டின்ட்டு நம்மள வந்து கமெண்ட் செக்ஷன்ல புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க. பட் எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் ஏன்னா இது ரூ. 1600 இருக்கும்போதும் நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருந்தது. அப்புறம் எதுக்கு வந்து கரெக்ட் ஆச்சு? ஸோ இதில இருக்கக்கூடிய பிரச்சனைய கம்பெனியா வந்து சொல்லுது. அத நம்மளும் சொன்னோம்னா, ஸோ யாரும் வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பான்மையில இல்ல. ஸோ ஓகே ஏத்துக்கிறாங்க, இல்ல திட்டுறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. பட் நான் என்ன பண்ணுவேனோ அத தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். மேபி நம்ம நண்பர்களுக்கு இது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு விதமா இந்த பதிவு அமையும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பங்கு இருக்கு. டாடா மோட்டார்ஸ். அடுத்தது அத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா, இந்த பங்கும் சரி, டாடா மோட்டார்ஸும் சரி, வேல்யூவேஷன் பிஇ ரேஷியோ பாருங்க எவ்வளோ கம்மியா இருக்குன்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் வந்து அப்படியே ஒரு முட்டு குடுத்துட்டே இருக்காங்க. பலரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல. அதுக்கும் வந்து நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலையன்ஸோட அப்டேட் தான். ரிலையன்ஸ் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ ஒரு 1 ஜிகாவாட் அளவுக்கான டேட்டா சென்டர ஆந்திராலயும் வந்து போட போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெறும் இந்த 1 ஜிகாவாட் டேட்டா சென்டர் மட்டும் போட போறதில்ல. ஸோ 6 ஜிகாவாட்டுக்கான ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டும் வந்து ஆந்திரால போட போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, ஆந்திரால ஸோ ஆல்ரெடி கூகுள் அண்ட் அதானி 2 பேரும் சேர்ந்து டேட்டா சென்டர் போட போறதா சொல்லியிருந்தாங்க. அது போக இன்னும் பல வகையான முதலீட அதானி வந்து இந்த ஆந்திரால பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதானிய பெருசா வந்து டிஸ்கஸ் பண்றதில்ல. ஸோ அதனால இந்த இடத்துல நான் பேசல. ஆனா நான் அந்த செய்திகள் எல்லாம் வந்து படிச்சிருந்தேன். பட் இப்ப ரிலையன்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஜாம்நகர்ல இவங்களுடைய ஒரு டேட்டா சென்டர் வந்து அமையப்போது. அதோட கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஜிகாவாட் வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய ஒரு டேட்டா சென்டர வந்து ரிலையன்ஸ் அமைக்க போறாங்க. இப்போ ஜாம்நகருக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டேட்டா சென்டர ஆந்திரால அமைக்க போறாங்க. அதுக்கான பவர் சப்ளைவையும் ரிலையன்ஸ் நிறுவனமே பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிருவாங்க. இப்போ ஜாம்நகர்லயும் பார்க்கும்போது, அந்த இடத்துலயும் அவங்க ரெனியூவபிள் சோர்ஸ் வச்சிருக்காங்க. அத வச்சு தான் அவங்க கட்டப்போற டேட்டா சென்டர வந்து பவர் பண்ண போறதாவும் ரிலையன்ஸ் ஆல்ரெடி அப்டேட் குடுத்திருந்தாங்க. ஸோ இது இப்போ இந்த ரிலையன்ஸோட நியூ எனர்ஜி பிசினஸ், இந்த புது டேட்டா சென்டர் பிசினஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுடைய அடுத்த கட்ட ஒரு ரெவென்யூ குரோத்தா இருக்கும். ப்ராஃபிட் குரோத்தா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து இல்ல. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரிலையன்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக இப்ப ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, இப்ப வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ஆல்மோஸ்ட் இந்த பங்கு ஒரு நல்ல பீக்குக்கு வந்து வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப எதுக்கு திரும்ப சார் அதான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைல்ல எதுக்கு வந்து பேசுற அப்படின்னு கூட சில பேர் வந்து கேட்கலாம். ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஒருக்கா நான் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் இதுல என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்ட்டுலாம் நம்ம விட முடியாது. ஸோ அது பாசிட்டிவ்ல இருந்தாலும் சரி, நெகட்டிவ்ல இருந்தாலும் சரி, நிறுவனத்துல என்ன டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நான் பண்ணிட்டே இருப்பேன். நான் பண்றத மட்டும் தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுவேங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த கோஹென்ஸ் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இத பத்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாருன்ட்டு நம்ம ரீசென்ட்டா தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா வந்து பணத்த போட்டிருக்காங்க. அதனால ஒரு 12 செஷன்ல ஒரு 28% வரைக்கான ஒரு சரிவு இந்த பங்குல ஏற்பட்டிருக்கு. இதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மொத்தம் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் சேர்த்தி ஒரு ரூ. 1500 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா, அதாவது வேல்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோஹென்ஸ் ஃபார்மாவ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபார்மால என்னென்ன கிளையண்ட்ஸ் முக்கியமா இருக்காங்க, அடுத்து என்னென்ன கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்ல பண்ண போறாங்கங்கிறத பத்தியெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து நமக்கு தெரிஞ்சா தான் இந்த பக்கம் போக முடியும்ன்ட்டு தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேத்து இந்த பங்கு ஒரு 8% வரைக்கான வீழ்ச்சிய குடுத்திருக்கு. இன்னைக்கு ஒரு 2% குடுத்திருக்கு. ஸோ இத பற்றி இப்ப நம்ம போகணும் அப்படின்னா, ஒண்ணு வேல்யூவேஷன் நல்லா இருக்கணும். அதே மாரி
ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ தான் பங்கு கீழே இறங்குனாலும் கவலை இல்லாமல் நம்மளால் தொடர்ந்து வந்து ஒரு நல்ல பொசிஷனை வந்து பில்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலாண்டில் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பத்தாது இந்த மாதிரி நிறுவனத்துக்கு. ஸோ இதை பற்றி நம்ம முடிஞ்சால் எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் செக் பண்ணி சொல்கிறேன். பட் இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் இருக்குது. ஆனால் போதிய நேரம் இல்லாதனால என்னால் பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் நான் பண்ணினேன்னா டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மேபி இதெல்லாம் திரும்ப ஃப்யூச்சரில் கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஸோ டாடா மோட்டார்ஸோட அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாடா மோட்டார்ஸோட செய்தியை பலரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராஃபிட் பாருங்கள், இமாலய ஒரு ப்ராஃபிட்டை வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த காலாண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 76,000 கோடி இந்த காலாண்டில் லாபமாக டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இவ்வளோ லாபமா? ஏன்னா ரெவன்யூ பார்க்கும்போதே வெறும் 72,850 கோடி கிட்ட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவை காட்டியும் லாபம் அதிகமாக இருக்கேங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் வந்து வரலாம். ஆனால் ஸோ இந்த லாபம் வந்து ஏறுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு நோஷனல் ப்ராஃபிட். இது அக்கௌண்டிங் டேர்மில் வரக்கூடிய ஒரு கணக்கு மட்டும்தானே தவிர இது ரியல் ப்ராஃபிட் கிடையாது. இதில் நோஷனல் ப்ராஃபிட்டாக 82,640 கோடி கிட்ட பணம் வந்து ப்ராஃபிட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கில் விளையாடக்கூடிய விளையாட்டு மட்டும்தானே தவிர ரியல் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் வந்து கிடையாது. ஸோ இப்போது ரியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த அட்ஜஸ்டட் லாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 6,370 கோடி கிட்ட இவங்களுடைய லாஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டுக்கு இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ரியலான ஒரு லாஸும் கூட. ஸோ இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஜேஎல்ஆர் அதாவது டாடா மோட்டார்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஒரு சிக்கலான ஒரு காலாண்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து ஒரு 24% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஒரு 4.9 பில்லியன் பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் இவங்க முன் வைக்கிறாங்கன்னா சைபர் அட்டாக் தான்ப்பா காரணம் அப்படின்ட்டு ஒரு காரணத்தை வந்து முன்னாடி வைக்கிறாங்க. பட் இல்லை, இது வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் இப்போவும் நான் நம்புகிறேன். இது நடக்கும்போது நான் சொன்னேன், இப்போவும் வந்து சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா குளோபலாக ரொம்ப வீக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுதான் ஒரு மெயின் ரீசன் டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்குங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ கணிப்பு மட்டும் இல்லை, ரியல் டேட்டாவை நம்ம அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ யூரோப்பில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், சைனாவில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், நார்த் அமெரிக்கா, இது 3 தான் முக்கிய ரீஜன். இந்த முக்கிய ரீஜனில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேயுமே பாசிட்டிவ் க்ரோத் இல்லை. ஸோ ஒரு பக்கம் சைபர் அட்டாக்கை காரணம் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் டேரிஃபை வந்து காரணம் காட்டுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை காரணம் காட்டுறாங்க. ஸோ இந்த காலாண்டோட பர்ஃபார்மன்ஸுக்கு சரி ஓகே, ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இப்படி இருக்குது. ஸோ டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் ஷேர் நம்ம நாட்டில் 12.8% வந்து மார்க்கெட் ஷேர் கையில் வச்சுருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போது 13,500 கோடி, 15% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இவங்களுடைய ரெவன்யூ வந்து உயர்ந்திருக்கானா. எபிட்டா பார்க்கும்போது வெறும் 5.8% தான் வந்து இருக்குது. இதுவே 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் டவுன் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 2.4% கிட்ட வந்து இருக்குது. இது போன வருஷம் 6% இருக்குது. மார்ஜினும் பெரிய அளவுக்கு வந்து அடி, ஏன்னா டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து கூட வாகனத்தை வந்து விற்றுருப்பாங்க. ஸோ இதனால் பெரிய ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸால் ஈடுகட்ட முடியல. 13,000 கோடி ரெவன்யூ பண்ணாலும் இந்த காலாண்டில் நஷ்டம் தான் வந்து டொமஸ்டிக் வெஹிக்கிளில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்தேன். பட் எக்ஸாக்டான ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு தெரியல. பட் இவங்க போன வருஷம் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு இந்த டொமஸ்டிக் பிஸ்னஸ். பட் இந்த காலாண்டில் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் சேல்ஸில் 17% பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும், 28% பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வெஹிக்கிளும் டொமஸ்டிக்கில் வந்து ஈடுபட்டிருக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டீசல், பெட்ரோல் இந்த மாதிரியான வாகனங்கள் இருக்க போகுது. ஸோ இவங்க விற்கக்கூடிய வண்டியில் வருமானம் அதிகமாக வந்தாலும் மார்ஜின் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நெக்ஸான் அண்ட் பஞ்ச் தான் பெரிய அளவுக்கு விற்குது. ஸோ இதில் பெரிய ஒரு மார்ஜின் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூண்டாய் கூட கம்பேர் பண்ணும் போதெல்லாம் ரொம்பவே சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிஸ்னஸில் பண்ணுறாங்க. சேல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் இதெல்லாம் வெளியே உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் டெஃபினட்டாக கிடைக்காது அப்படிங்கிறது நான் உறுதியாக வந்து சொல்லுவேன். பட் இத்தனை டீட்டெயில், ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. நான் வந்து தினமும் வந்து ஒரு செய்தியை வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ செய்திங்கிறது உங்களுக்கே தெரியும், இதில் இருக்கக்கூடியதை அப்படியே வந்து சொன்னாதான் செய்தி. நம்ம வந்து இந்த இடத்துல என்ன ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஒரே வார்த்தையாக இவன் வேறு செய்தியை மட்டும்தான் சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு
சொல்றாங்க. இந்த மாரியான ஒரு அனாலிசிஸ் வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து கிடைக்கல. ஸோ டொமஸ்டிக் இப்படி பண்ணுது. ஸோ JLRல இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு 1200ல யாராச்சும் வந்து சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்க போய் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட வந்து போடுங்க. ஸோ 1200ல டாடா மோட்டார்ஸ் இருக்கும்போது சீப் அப்படின்ட்டு பலரும் வந்து இத வாங்கத்தான் செஞ்சாங்களே தவிர, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத யாருமே வந்து பேசல. பட் நம்ம இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு டொயோட்டா கூட வந்து ஒரு கம்பேரிசன போட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ப பேசினதுக்கும் பல நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. ஆனா, இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்கலாம் காணாம போயிட்டாங்க. ஸோ ஒரு பிசினஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பாருங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான லாபம், அதுக்கப்புறம் நஷ்டம், ஸோ ஒரு ஹைப்ப பேஸ் பண்ணி நம்ம முதலீடு பண்றது ஒரு முதலீடே இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெட்டிங் பண்ற மாரி தான். லாங் டெர்ம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு எல்லா வேலையிலும் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ரொம்ப ஆழமா கம்பெனி என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் அனாலிசிஸ். இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் சில சமயம் 12 மணிக்கு 12:30 மணிக்கு கூட கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அந்த டைம்லலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசா பங்குகள பற்றி செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ கூட ரீசென்ட்டா நான் ஒரு போல் வந்து டெலிகிராம்ல வந்து போட்டிருந்தேன். ஸோ NTPCயா இல்ல KNRCயா அப்படின்ட்டு 2ல எத வந்து நம்ம இந்த வீக் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அத பற்றியான ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லா எனக்கு கிடைக்கக்கூடிய டைம், இந்த வீடியோ போடுற டைம், இந்த வீடியோக்கான டேட்டாவ சேகரிக்கிற டைம், இதெல்லாம் தாண்டி ஸோ என்னோட ஒர்க் பண்ணக்கூடிய டைம், அதையும் தாண்டி பேலன்ஸ் வந்து இந்த மாரி நைட்டு கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல என்ன இருக்கு? ஸோ இந்த பங்குல என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு மண்டைய போட்டு கசக்கி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, யோசனையிலேயே தான் வந்து ஓடிட்டு இருக்கு. அதற்கான அந்த இந்த பங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, வேலிடான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒரு டிசிஷன் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ விரைவில் அந்த பங்குகள பற்றியான அப்டேட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சேனல்ல. ஓகே. ஸோ டாடா மோட்டார் ரிசல்ட்ல இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஸோ இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டா இத வந்து பார்க்கணும். ஸோ அப்கமிங் டேஸ்ல அகைன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான விவரங்களோட நண்பர்கள் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோடக் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கோடக் பேங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாக்க வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா, போர்ட் மீட்டிங்ல இந்த ஸ்ப்ளிட் அனௌன்ஸ்மென்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடக் பேங்க்ல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய 50% ஆஃப் குவான்டிட்டிய வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் குடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பங்கு ஒரு ரூ. 2,300 வரைக்கான ஏற்றத்தெல்லாம் வந்து குடுத்தது. ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 2,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி ஸ்ப்ளிட் எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 1:1 இல்ல 2க்கு 1 எப்படி குடுக்க போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். 1600 என்னோட ஒரு ரேட்டு. பார்ப்போம் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? என்ன ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்றாங்க? அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில ஏற்படுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது ஸோ இந்த சைனா நிறுவனங்கள் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ சைனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, பைடு சைனால இருக்கக்கூடிய பைடு வந்து 2 வந்து ஏஐ அதாவது ஜிபியு வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. MI100 அப்படிங்கிற ஒரு ஜிபியு, அதுபோக MI300 அப்படிங்கிற ஒரு ஜிபியு. MI300 27ல வரும். MI100 பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இவங்க கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதெல்லாம் அடிச்சு உடைச்சு எறிஞ்சிட்டு போறாங்க. ஸோ தனியா பார்த்தீங்கன்னா, எல்லாமே இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும். ஸோ NVIDIA வந்து சிப்ப விக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஒரு பக்கம் NVIDIA கதறிட்டு இருக்கான். சைனா அமெரிக்காவ முந்திட்டு போயிரும் இந்த ஏஐய பொறுத்தவரைக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து NVIDIA தலைவர் சொல்லிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி Huaweiவோட சிப் இந்த GB200க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ குடுக்குதுன்னும் ஒரு சில செய்திகள் போயிட்டு இருக்கு. பட் அவங்க NVIDIAட்ட சிப் வாங்காம அவங்க லோக்கல் கம்பெனிஸ் கிட்ட இருந்தே வாங்கும்போது, உள்நாட்டு பொருளாதாரம் இன்னும் வலுவடையும். இது சைனாவ பொறுத்தவரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல செய்தி. இதனால தான் நம்ம சைனா மார்க்கெட்ட ஸோ இதுக்கு முன்னாடி ஆங்ஸங் பீஸ் வழியில வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைனா மியூச்சுவல் ஃபண்ட கிட்டத்தட்ட 1 1/2 வருடமா வந்து 1 1/2 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன் மாசம் ஆரம்பிச்சது போன வருஷம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சிப் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசன். ஒரு பக்கம் ஆட்டோமொபைல்ல பொறுத்தவரைக்கும் அபார வளர்ச்சிய வந்து அடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி இந்த ஏஐ ரிலேட்டட் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சிய இந்த நிறுவனங்கள் அடைஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு குரோத் இருக்குமோ அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சைனாவ பொறுத்தவரைக்கும். ஸோ என்னுடைய சிப் தொடரும். என்னைக்கு நான் ஸ்டாப் பண்றேனோ, அந்த டைம்ல அந்த அப்டேட்ட டெஃபினட்டா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, AMD பார்த்தீங்கன்னா, வெனிஸ் Zen 6ஓட ஆர்க்கிடெக்சர்ல இந்த வெனிஸ் CPU வந்து அடுத்த வருடம் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 70% பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ
இந்த ஏஎம்டி இந்த வெனிஸோட சிபியு கோர் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 256 கோர் கிட்ட இதில் இருக்க போகுது. ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் கோர் தான். ஸோ இதிலலாம் இந்த ஹைப்ரிட் மாடலெல்லாம் இல்லை. ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் 512 த்ரெட் இருக்க போகிறதாகவும் ஏஎம்டி பார்த்தீங்கன்னா அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை ஓரியன்ட் பண்ணி தான் இந்த சிபியூவை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் கோமாளி இன்டெல் என்ன பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒரு 192 கோர் சிபியூவை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர். பட் இந்த எந்த விதமான த்ரெட்டும் வந்து இந்த இதில் இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த 192 கோர் தான் இருக்க போகுது. ஸோ இது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த 18Aல உண்டாக போகுது. அந்த நானோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே நானோமீட்டரில் தான் இருக்க போகுது. ஸோ டேரெக்டாக ஏஎம்டியோட இந்த Zen 6 சிபியூ கூட காம்படிட் பண்ண போகுது. பட் இது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகாது நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இதில் பெருசாக எக்ஸ்பெக்டே வந்து பண்ண முடியாது. ஸோ வேணும்னே இவன் பர்ஃபார்மன்ஸை கில் பண்ணுறான்ட்டு நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போவும் அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ வெறும் வந்து இந்த டைமண்ட் ரேபிட் மட்டும் இவங்க லான்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ கிளியர் வாட்டர் ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு சிபியும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது பார்க்கும்போது ஒரு 288 கோர் இருக்க போகுது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் கோர் மட்டும்தான். அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் கோர் வந்து இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் எங்ககிட்ட நீங்கள் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு இன்டெல் இப்போது ஓப்பனாக வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த ப்ராடக்ட்ஸை அவங்களே பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறாங்க. ஏன் இந்த கோமாளித்தனத்தை இவன் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இன்டெலை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். நான் வாங்கியிருந்தாலும் அவன் தப்பு பண்ணானா தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதாவது நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு இந்த இன்டெல். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த இன்டெலை 2 காரணம். ஒன்று ப்ராடக்ட் சைடும் இருக்காங்க, இன்னொன்று ஃபவுண்ட்ரி சைடு இருக்காங்க. ஸோ ஃபவுண்ட்ரி சைடை பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அதில் பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இன்னும் வந்து ஒரு கமெண்ட்டை கூட நான் பார்த்தேன். என்ன ப்ராப்ளம் தெரில, அந்த நண்பருக்கு தொடர்ந்து வந்து போட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இப்போது இந்த இன்டெல் எல்லாம் வேஸ்ட் ஸ்டாக்கு, எதுக்கு வேல்யூவேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜஸ்ட் வந்து அந்த சும்மா அந்த பிஇ எல்லாம் பார்க்க முடியாது. இவங்களுடைய அசட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க கிட்ட பல ஃபேப் இருக்குது. அந்த ஃபேபோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான மதிப்பு. அந்த ஃபேபோட வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு ரொம்ப வந்து குறைவாக தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த இன்டெலை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரியல் வேல்யூ, கம்பெனியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து புரியணும். ஜஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த வேல்யூவேஷனை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் கண்ணை மூடிட்டு பண்ணுறத ஒரு முறையும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து சுத்தமாக கிடையாது. பட் டிசிஷன் உங்களோடது. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பல பேரும் இந்த வேல்யூவேஷன் பார்த்து முதலீடு பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்கலாம். அவங்க வந்து யோசிக்கலாம், என்னடா இவன் இப்படி சொல்கிறான், ஸோ அப்போ நம்ம இந்த பிஇ ரேஷியோ மட்டும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரணும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே எனக்கு போதுமான ஒன்று. கண்ணை மூடிட்டு இந்த வேல்யூவேஷன், ஸோ டாடா கெமிக்கல் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல உதாரணத்தை அவங்க முன்னாடி வச்சுருக்காரு. ரீசெண்டாக நடந்தது டாடா கெமிக்கல். ஸோ ஒரு கட்டத்தில் 10 பிஇ கிட்ட இருந்தது, இப்போ 60 பிஇ கிட்ட இருக்குது. ஸோ இப்போ அதை வாங்க வேண்டாம்னு சொல்கிறவங்களோட ரீசன் என்னென்னா வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. பட் அப்போ இருந்தது ப்ரைஸ் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தது, இப்போ 1000 ரூபாய்க்கு கீழே இருக்குது. பட் வேல்யூவேஷன் மாறிடுச்சு. இதை தாங்க நான் மூச்சை பிடிக்க சொல்லிட்டு இருக்கேன் தினம் வீடியோவில். ஜஸ்ட் பிஇ ரேஷியோங்கிறது மாற்றத்துக்குரியது. அதை பார்த்து நம்ம வாங்கக்கூடாது. ஃப்யூச்சர் பிஸ்னஸ் என்ன லட்சணத்தில் போகுங்கிறத பார்த்து தான் முதலீடு பண்ணணும். ஏதோ 1-2 இடத்துல நம்ம தவறு பண்ணலாம். பட் திரும்ப அந்த தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுட்டு முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு லென்த்தான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாட்கள் நம்ம ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதை இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ கம்ப்ளீட்டாக நண்பர்கள், நம்மளை நம்பி பார்க்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், வீடியோலேருந்து தப்பு இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. பட் பேசணும்னு நினச்சேன்னா பேசி தான் தீரணும். ஸோ அதனால் பேசிட்டேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம நண்பர்கள் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு கமெண்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ புதுசாக வர நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை முடிஞ்சால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.